ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். தற்பொழுது இப்போ நம்ம பார்க்க வந்தது உதவி ஆய்வாளருக்காக தற்பொழுது படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தற்பொழுது மாலை வணக்கம். கம்பல்சரி அனைத்து மாணவர்களும் 11th 12th புக் பேக் கொஸ்டின் கம்பல்சரி எல்லாம் முடிச்சிடுங்க. இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே இந்த 11th 12th முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 10th 9th 8th 7th புக் பேக் கொஸ்டின் முடிச்சிடுங்க. ஏன்னா கம்பல்சரி TNUSRBலேருந்து ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோங்க. எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ அது என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ சமீப காலத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள் கூட அந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறோம். பின்னால் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூருங்க. அந்த ஒரு கொஸ்டின் இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின். பின்னல் ஆடைகளின் தலைநகரம், பின்னல் ஆடைகளின் நகரம். ஸோ எப்படி வேணால் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை பார்த்துங்க. ஸோ அந்த கொஸ்டின் கம்பல்சரி இந்த தேர்வில் கேட்பாங்களா சார் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 11th எக்கனாமிக்ஸ் புக்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினை பார்த்துங்க. திருப்பூர்னு சொல்கிறாங்க. 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஈரோடை பற்றி கேட்பாங்க. ஈரோடை பற்றி கம்பல்சரி ஒரு சில வினாக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கேட்டுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் இப்போ வந்த காவலர் தேர்வில் சென்னை பற்றி மாவட்டங்களை பற்றி தற்பொழுது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வினாவையும் பார்க்குறோம். தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கு சில்லறை விற்பனைகளுக்கும் ஆயத்த ஆடைகளுக்கு முக்கியமான ஜவுளி சந்தையாக உள்ளது. ஜவுளி விற்பனை இடம் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு மாவட்டம் போட்டுருங்க. ஆப்ஷனில் விட்டுறாதீங்க. ஸோ அடுத்தது முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் இந்த வினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டாங்க காவலர் தேர்வில். அது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸில் கடைசி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னைங்க, சென்னையில். ஸோ நல்ல தெளிவாக பார்த்துங்க. சென்னையை பற்றி சில நாட்களாக கொஸ்டின்ஸ் அனைத்து தேர்வுகளிலும் கேட்டுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்களில் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. இந்த கொஸ்டினை பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சென்னையை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசியாக ஒரே ஒரு வினாவை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து முடிச்சு கொள்ளலாம். ஸோ மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும், அனைவரும் வெற்றி அடைய வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ தோல் பொருட்களை பற்றி ஒரு வினா கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோல் பொருட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. என்ன சார் சென்னையை பற்றி வினாக்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சென்னையை பற்றி கம்பல்சரி ஒரு 3 வினாக்கள் இந்த உதவி ஆய்வாளர் தேர்வில் நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அந்த சென்னை கொஸ்டின்ஸை கம்பல்சரி நல்லா பார்த்துங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. அந்த கொஸ்டின் கேட்காம 2025 ஆண்டுக்கான பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன எழுதுவீங்க? ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2025 தோல் பன்னாட்டு பொருட்கள் கண்காட்சி பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம் சென்னையில் இருக்குது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிப்ரவரி 1 to 3 தேதிக்குள்ளே அந்த தோல் கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 11th ஹிஸ்ட்ரி, 11th எக்கனாமிக்ஸ் அண்ட் 11th ஆல் சப்ஜெக்ட், 12th ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா படிச்சுங்க. உதவி ஆய்வாளர் தேர்வில் நிச்சயமாக சில வினாக்கள் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.